வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டிப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் கமாண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் ப்ரோக்ராமிங் போகலாம். ஸோ நம்ம கமாண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து VM ஒர்க் ஸ்டேஷனில் உபுண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த உபுண்டு VMware ஒர்க் ஸ்டேஷனில். ஸோ இந்த லிங்க்கையும் நான் வந்து போன வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நான் வந்து அந்த ஓஎஸ் எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த VMware ஒர்க் ஸ்டேஷனில் உபுண்டு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் போட்டால் போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்கள் வந்து காலேஜில் வந்து லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் ஓஎஸ் வந்து போட்டு நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு சிஸ்டத்தில் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். மீதி 4 பேரும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதோட கிளைண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு புட்டிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்வர்லேருந்து நீங்கள் கிளைண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSH ப்ரோட்டோகால். ஓகேவா? SSH அப்படின்னா செக்யூர் செல் ப்ரோட்டோகால். இது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் நெட்வொர்க் ப்ரோட்டோகால் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் சர்வீஸ் செக்யூர்லி. ஸோ நம்ம வந்து கிளைண்ட்டையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த SSH ப்ரோட்டோகால் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு சிஸ்டத்தில் நம்ம வந்து அதோட சர்வரை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டை வந்து புட்டிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த SSH ப்ரோட்டோகால் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதோட கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo apt-get install open ssh-server அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால வந்து எனக்கு என்ன ஆகுது, ரீடிங் பேக்கேஜ் லிஸ்ட் டன்னு வருது. ஸோ எனக்கு வந்து எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் sudo apt-get install open ssh-server அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து நெட்வொர்க் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் இந்த மாதிரி VM ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்துட்டு உபுண்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த SSH ப்ரோட்டோகாலையும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா புட்டிங்கிற ஒரு டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி புட்டிங்கிற டூல் வந்து வச்சிருக்கேன் நான். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த புட்டிங்கிற அந்த டூலு. நீங்கள் வந்து இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட புட்டி கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் நேம் ஆர் IP அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த VM ஒர்க் ஸ்டேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இது வந்து இப்போ கிளைண்ட், இது வந்து இப்போ சர்வரு. இப்போ இது ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு சிஸ்டத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த புட்டியை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதோட ஹோஸ்ட் நேம் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த சர்வர்லேருந்து எடுக்கணும். ஓகேவா? அந்த சர்வர் போட்டிருக்கோம்ல, இதில் வந்து IM-config அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னாகும், அதோட ஈத்தர்நெட் 0 அதோட IP அட்ரஸ் காமிக்கும். IP அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192.168.157.130 அதாவது ஐநெட் அட்ரஸ்னு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த ஐநெட் அட்ரஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனை சிஸ்டம் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் வந்து VM ஒர்க் ஸ்டேஷன் உபுண்டு போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புட்டியை வச்சு நீங்கள் எத்தனை சிஸ்டத்தில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் நீங்கள் இதை போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. VM ஒர்க் ஸ்டேஷன் போட்டு உபுண்டு போட்டு ஒரே ஒரு சிஸ்டத்தை நீங்கள் சர்வராக வச்சுக்கோங்க. மீதி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, புட்டியை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு நிறைய எடுத்துக்காது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த புட்டியில் வந்து இப்போ நான் ஐநெட் அட்ரஸை போடுறேன்.
192, 168, 157, 130. So 192.168.157.130. ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்க வந்து ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்ன்னு கேட்கும். புட்டி செக்யூரிட்டி அலர்ட்டு இங்க வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் வந்து இந்த சர்வரோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஹடோப் அதோட பாஸ்வேர்ட் வந்து இன்விசிபிள்ல இருக்கும். நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நீங்க இந்த சர்வர்ல நீங்க எவ்வளோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூசர் கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் நம்ம வந்து லினக்ஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இது சர்வராகவும் இது கிளையண்டாகவும் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ கிளைண்ட். ஸோ இதுல என்னென்ன சர்வர்ல என்னென்னலாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோமோ ஒர்க் பண்ண போறோமோ அதே வந்து கிளைண்ட்லயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கமாண்ட்ஸ் பேசிக்கா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ அது தெரிஞ்சிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, எப்படியெல்லாம் வந்து டைரக்டரி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு வாட்டி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. எதுக்கும் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ் கமாண்டு. ஸோ எல்எஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் யுவர் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ். ஸோ உங்களுடைய டைரக்டரிஸ் ஃபைல்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது எல்எஸ் கமாண்டு. இப்போ இங்கே வந்து ஒரு டைரக்டரி இல்லை ஒரு ஃபைலும் இல்லை. ஸோ எல்எஸ் போட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ப்ராம்ப்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறோம். டைரக்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் MKDIR மேக் டைரக்டரி ஜேகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்எஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, ஜேகேங்கிற ஒரு டைரக்டரி வருது. ஸோ அடுத்தது வந்து LS-L அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைலோட லாங் ஃபார்மேட் வரும். ஓகேவா? அதோட சைஸ் என்ன, அதோட யார் ஓனரு, அதோட பர்மிஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அது எப்போ கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வந்துருச்சு உங்களுக்கு. இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு அப்போதான் புரியும். ஸோ இதில் வந்து சேஞ்ச் செட்டிங்கில் போயிட்டு அப்பியரன்ஸ் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய இந்த விண்டோவை. ஸோ நான் இங்கே வந்து ரெகுலர் போயிட்டு 14 கொடுக்குறேன். ஓகே, அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியுதா, LS-L கொடுத்தோன்னே என்ன ஆகுது, அதோட பர்மிஷன் என்னென்ன பர்மிஷன், ஓனர் ஆஃப் த பர்மிஷன் கேட்குது, அதோட ஹடூப், அதோட பாஸ்வேர்டு என்ன, அது எப்போ கிரியேட் ஆயிருக்கு, அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LS-A. ஸோ LS-A இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஆகும்னா லிஸ்ட் ஆல் த ஃபைல்ஸ் இன்க்ளூடிங் த ஒன்ஸ் ஹூஸ் ஃபைல் நேம்ஸ் பிகின் இன் எ டாட். ஸோ மெனி மோர் ஆப்ஷன் இதில் இருக்கும். டாட்டு, டபுள் டாட்டு, பேஷ், லாக் அவுட்டு, டாட் பேஷ், அதாவது இந்த ரூட்குள்ளே என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். அடுத்த கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா WC அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் ஃபைல் நேம் கொடுக்கல. ஸோ WC அப்படின்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுது, உள்ள வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு கமாண்ட் வந்து cat ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் jk அப்படின்னு கொடுக்குறேன், .txt அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுல நான் வந்து சப் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிட்டு Ctrl-Z கொடுத்தீங்க அப்படின்னா வெளியில வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், WC கொடுக்க போறேன். WC அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
It tells you how many lines, words and character are there in the file. So WC அப்படின்னா அதுக்குள்ள அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை லைன் இருக்கு, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். இப்போ நம்ம பார்ப்போம் WC jk.txt. ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ், 9 லைன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 9 வேர்ட்ஸ் இருக்கு, 109 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்படி வேற நம்ம என்ன பண்ணிக்கலாம், WC லைன் மட்டும் வேணும்னா -l கொடுத்தீங்கன்னா லைன் மட்டும் வரும். அதே மாதிரி நம்ம வந்து வேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா W கொடுத்தீங்கன்னா வேர்ட்ஸ் மட்டும் வரும். அடுத்து நம்ம கேரக்டர் வேணும் அப்படின்னா W-C மட்டும் கொடுத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் மட்டும் வரும். நம்மளுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், WC jk.txt அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இதை வந்து ஒரு நோட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கம்ப்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gzip, இது வந்து கம்ப்ரஷன் கமாண்டு. jk.txt அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். ஓகேவா? கம்ப்ரஸ் த ஃபைல். ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்பேஸை வந்து லெஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ரஸ் பண்ணுவோம். அதுவே வந்து அன்கம்ப்ரஸ் அப்படின்னா GUNZIP கொடுத்துட்டு jk.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அன்கம்ப்ரஸ் ஆயிடும். ஸோ கம்ப்ரஸ் பண்ணும்போது gzip கொடுக்கணும், அன்கம்ப்ரஷன் பண்ணும்போது unzip கொடுக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் இங்கேருந்து கொடுத்துக்கலாம். LPR அப்படின்னு LPR ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் PWD அப்படின்னா என்ன இருக்கும், ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. நீங்க எந்த டைரக்டரியில இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லும். ஸோ நம்ம வந்து grep எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா grep சம் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ERU அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு எனக்கு வேணும். அதை வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா இப்போ நான் வந்து jk.txt grep அதோட ஸ்ட்ரிங்கு jk.txt. ஸோ நம்மளுக்கு வந்துச்சா ERU எதுல இருக்கோ அந்த இது மட்டும் நம்மளுக்கு வரும். இப்போ நான் வந்து எஸ்ன்னு மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கு ஸோ எஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது வந்துடும் நம்மளுக்கு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான கமாண்ட். சம் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து W அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து லாகின் பண்ணியிருக்கா. ஸோ பாருங்க, யூசர் ஹடூப் TTY, அடுத்தது ஹடூப் அப்படின்னு வந்திருக்கு. அதோட IP அட்ரஸ், லாகின் எப்போ பண்ணியிருக்காங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். W அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்தது ஹூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா யார் வந்து லாகின் பண்ணியிருக்கா. ஸோ வந்து எங்கேருந்து வந்து அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது வந்து டாக் யூசர் நேம். இப்போ டாக் அப்படின்னு கொடுத்துட்டு ஹடூப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா சம் பேக்கேஜ். ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலை, டாக்குங்கிற அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணலை. இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யூசரோட நீங்கள் வந்து கான்வர்சேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சம் டைப்பிங், அதாவது மெசேஜ் டைப்பிங் மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் கொடுத்துட்டு அந்த யூசர் நேம் கொடுப்போம்னு வச்சுக்கோங்க. யூசர் நேம் ஹாய் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஏன் அப்படின்னா லாக்டின், ஏன்னா ஹடூப்ங்கிறது வந்து நாட் லாக்டின் அப்படின்னு வருது. ஸோ லாக் ஆகிருந்தது அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஹாய்ங்கிற மெசேஜ் எல்லாருக்கும் போகும்.
ஓகேவா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் த மெசேஜ், ஆன்லைன் மெசேஜ். ஸோ ஒன் யூசர்லேருந்து அனதர் யூசருக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெசேஜை சென்ட் பண்ணிக்கலாம். இஎல்எம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் சென்ட் த இமெயில் மெசேஜஸ் டு பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. இஎல்எம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறது, டபிள்யூங்கிறது உங்களுக்கு எல்லாமே வரும். ஹூன்னா யார் வந்து யாரெல்லாம் வந்து லாகின் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வரும். ஹூ ஆம் ஐ அப்படின்னா நான் யாரு அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? நீங்க வந்து ஹடூப் பிடிஎஸ் 0ல இருக்கீங்க, இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லும். ஸோ பிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லிஸ்ட் யுவர் ப்ராசஸ், என்னென்ன ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். ஸோ வந்து இது வந்து பிஎஸ் -u உங்களோட யூசர் நேம் ஹடூப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இதுல என்னென்னலாம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, இப்போதைக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லும். அடுத்தது வந்து டேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த டேட் வரும். கேல் அப்படின்னு கொடுத்தீங்க, கேல் 2022 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் கேலண்டர், அதாவது அந்த இயர் ஆஃப் த ஃபுல் கேலண்டரும் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பர்டிகுலர் மந்த் மட்டும் வேணும் அப்படின்னா கேல் 7/7/2022 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூலை மந்த் மட்டும் வரும். இப்போ வந்து நான் எனக்கு வந்து 1947ஓடது வேணும் அப்படின்னா 1947 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 47ல உள்ளது வரும். அதே மாதிரி நீங்க எந்தெந்த இயர் வேணுமோ அந்த இயர் போட்டுக்கலாம். இல்ல பர்டிகுலரா மந்த் வேணும்னா நீங்க வந்து அந்த பர்டிகுலர் மந்த்தை போட்டு அந்த இயரை போடணும். 2022 அப்படின்னு போட்டீங்கன்னா அந்த இது வந்துடும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ற கமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் அந்த செல் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் நான் வந்து மறந்துட்டேன். அது என்ன கமெண்ட்னா மேன் கமெண்ட். மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா மேனுவல் பேஜ். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மேன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் உங்களுக்கு தெரியல, ஸோ அந்த கமெண்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேன் கொடுத்துட்டு அந்த கமெண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தியான டீடைல்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஹூனா என்ன, அதோட ஆப்ஷன் என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மேன் கமெண்ட்ல போயிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியல, ஏதாவது ஒரு கமெண்ட் பத்தி தெரியல அப்படின்னா நீங்க மேன் அந்த கமெண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த கமெண்டை பத்தி உங்களுக்கு வரும். ஓகேவா? நீங்க வந்து கியூ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், வெளியில வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற கமெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து மூவ் கமெண்ட் பார்த்துருப்போம், சிபி கமெண்ட் பார்த்துருப்போம், ஹெட் டெயில் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம லினக்ஸில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செல் ப்ரோக்ராமிங் போகலாம். தேங்க்யூ.